ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மில்லா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பப்பாளி பழமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பப்பாளி பழத்தை கேசரி பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. அதில் பப்பாளி பழம் இருக்குன்னே தெரியாமல். ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். அதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பப்பாளி பழத்தை கட் பண்ணி கொடுத்து நிறைய பேருக்கு பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம இப்போ ரவையை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் மட்டும் போட்டிருக்கேன். பூசணி விதை இருந்ததுன்னா கூட அதை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாதாம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வறுத்ததை தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பீஸா நம்ம பப்பாளி பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சோண்டு சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பேனில் திருப்பி கொஞ்சம் நெய் இருக்குல்ல, அதே நெய்யில் இந்த பப்பாளி பழ கலவையை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லேசாக வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த வறுத்த வச்ச ரவை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி கணக்கு நார்மல் வாட்டர் ஊற்றாமல் காய்ச்சி நல்லா சுடு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சிடலாம். இப்போ இந்த 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும்போது ஒரு 3 ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை நான் தட்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் ஒயிட் சுகர் நான் எடுத்துக்கிறேன், வெள்ளை சக்கரை. அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். பப்பாளி பழம் 1 2 சில இடத்துல கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. அதை கடித்து கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம பைனாப்பிள் கேசரி எல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த பப்பாளி பழ கேசரி கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரிமாறணும் அப்படின்னா சூடாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா துளிர் அர்மில்லா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.